வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 54வது பாடல். கொளை மதகரி அன்னம்ரு மாத தனகிரி கும்பத்தனமானார் குமுத அமுத இதழ் பருகி உருகி மயல் கொண்டு உற்றிடு நாயேன் நிலையழிக் கவலைகள் கெட உனது அருள்விழி நின்று உற்றிடவே தான் நின திருவடி மலரினை மனதினில் உற நின் பற்றடைவேனோ. இந்த காமமயக்கத்திலெல்லாம் இருந்து விடுபட்டு உங்கள் அருள் பாதத்தில் நான் சரணடைய மாட்டேனோ பகவானே என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். இந்த விளைமாதர்களுடைய மார்பகங்கள் எப்படிப்பட்டதாம்? கொலை செய்யும் மதயானைக்கு ஒப்பானதும் கஸ்தூரி அணிந்ததும் குடம் போன்றதுமான இந்த மார்பகங்களுடைய விளைமாதர்களின் குமுத மலர் போன்றதும் அமுதம் தருவதுமான அவர்களுடைய அந்த வாயிதழ் ஊரலை பருகி மனம் உருகி இந்த மோகமயக்கம் கொண்டுள்ள அடியேன் நான் நல்ல நிலையே அழிக்கின்ற கவலைகளெல்லாம் நீங்குமாறு உனது அருட்பார்வையில் நின்று நிலை பெறுவதற்கு என் முருகப்பெருமானே உன்னுடைய 2 திருவடி மலரிணைகளை மனதில் இருக்க செய்ய உன்மீது பற்றை பெறுவேனோ என்று கேட்கிறார் அருணகிரியார். அடுத்ததாக நம் பகவானுடைய பெருமைகளை நமக்கு காட்சிப்படுத்துகிறார். சிலையென வடமலை உடையவர் அருளிய செம்சொல் சிறுபாளா. முருகப்பெருமானே நீங்கள் எத்தகைய பெருமையுடையவர்! வில்லாக வடக்கிலுள்ள மேருமலையை கொண்டவராகிய நம் சிவபெருமான் பெற்ற செவ்விய சொற்களை உடைய சிறுகுழந்தையே, திரைக்கடலிடை வரும் அசுரனை வதம் செய்த செந்தள் பதிவேளா, அலைக்கடலின் நடுவே நின்ற சூரனை வதைத்த திருச்செந்தூர் நகர் வேலவனே என்று வீரதீர செயலை நமக்கு காட்சிப்படுத்திவிட்டு அடுத்ததாக யார் நம் முருகப்பெருமானை விரும்பி கரம் பிடித்தார்கள் அதையும் நமக்கு சுட்டிக்காட்டி உள்ளார். வெள்ளை நிகர் நுதல் இவமயிழ் குரமகளும் விரும்பி புணர்வோனே, வெள்ளுக்கு நிகரான நெற்றியுடைய ஐராவதம் என்ற யானை போற்றி வளர்த்த மயில் போன்ற தேவயானியும் குரப்பெண்ணாகிய வள்ளியும் விரும்பி மனம் புரிந்தவனே, விருதனி மரகதம் மயிழ்வரு குமர விடக்கப் பெருமாளே, வெற்றி சின்னம் அணிந்த பச்சை மயிலில் ஏறி வரும் குமரனே. அதனால்தான் நாம் என்ன சொல்வோம் நம் முருகப்பெருமானை? பச்சை மயில் வாகனனே, வெற்றி சின்னம் அணிந்த அந்த பச்சை மயிலில் ஏறி வரும் எங்கள் கந்த கடவுளே, குமரனே, முருகா, சுயம்பு மூர்த்தியாக வந்த பெருமாளே என்று அப்படியே இந்த பாடல் வரிகளை நிறைவு செய்கிறார். நன்றி.